தமிழ்நாட்டில் முஸ்லிம் மக்கள் பல கூறுகளாக பிரிந்து விட்டார்கள் என்று பல இயக்கத்தவர்கள் சொல்லுகிறார்கள். இது உண்மையா பொய்யா? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வந்த பிறகு மக்கள்லாம் நம்ம பிரிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்றாங்களா, உண்மையான்னு கேட்கிறாரு. நீங்க நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துன்னு இந்த அமைப்பு வருவதற்கு முன்னாடி எல்லாம் ஒன்னாவா இருந்தாங்க. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வரல. 1983 இப்படி ஒரு தௌஹீத் புரட்சி நம்ம ஆரம்பிக்கிறோம். அதுக்கு முன்னாடி உள்ள காலங்கள்ல எல்லாம் முஸ்லீம்கள் ஒன்னா இருந்தாங்க. அப்ப சாபி ஹனபிலாம் இல்லையா? போலாம் ஒருத்தர் சாபி, ஒருத்தர் ஹனபி, ஒருத்தர் மாலிகி, ஹம்பலின்னு இருந்தாரு. அது ஒன்னா இருந்ததுக்கு ஆதாரமா நாங்க வந்த பிறகு நீங்க நாளா பிரிஞ்சியல. அதுக்கு முன்னாடி சிஸ்தியா, சுகரவர்தியா, நக்சபந்தியா, சாதுலியா, காதிரியா, நூரிசா, படேசா, அந்த சா இந்த சான்லாம் தரிக்கா வச்சிருந்தீங்கல்ல. இந்த மாதிரி பிரிஞ்சுக்கிட்டு விதவிதமா திக்ர் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்களே. இதெல்லாம் தௌஹீத் ஜமாத் வந்த பிறகு ஏற்பட்டதா, முந்திய ஏற்பட்டதா? முந்திய பிரிஞ்சான கிடந்தீங்க. சரி, தௌஹீத் ஜமாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி முஸ்லீம் எல்லாரும் சேர்ந்து ஒரே முஸ்லீம் கட்சியில் இருந்தீங்களா? தௌஹீத் ஜமாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி திமுக முஸ்லீம் இருந்தீங்க, திமுக இருந்தீங்க. அண்ணா திமுக முஸ்லீம், அண்ணா திமுக இருந்தீங்க. காங்கிரஸ் முஸ்லீம், காங்கிரஸ்லாம் இருந்தீங்க. அந்தந்த கட்சியில உள்ளமா ஒரு அரசியல்ல ஓட்டு போடுற விஷயத்துல கூட நீங்க எல்லாம் ஒன்னா இருந்திருக்கிறீங்களா? அடிச்சுக்கிட்டீங்க. எவனையோ எம்எல்ஏ வாக்குறதுக்காக வேண்டி என்ன செஞ்சீங்க? ஏன் ஆள் எம்எல்ஏ, எம்எல்ஏன்னு வெட்டு குத்துலாம் செஞ்சீங்களா இல்லையா? அவன் போஸ்டர் நீங்க கிழிக்க, உங்க போஸ்டர் அவன் கிழிக்க. என்னமோ தௌஹீத் ஜமாத் வந்த பிறகுதான் என்னமோ பிரச்சனைங்கிற மாதிரி சொல்றீங்களே. அதுக்கு முன்னாடி எல்லாம் ஒத்துமையா இருந்தீங்களான்னு கேட்கிறேன். இது இப்ப இருக்கிற மாதிரி தானப்பா அப்பவும் இருந்தீங்க. இப்ப எப்படி 72 கூட்டமா இருக்கிறீங்களோ, தௌஹீத் ஜமாத் வரதுக்கு முன்னாடி 72 இருந்தீங்களா இல்லையா? ஏழை பணக்காரங்கிற வேறுபாட்டோட நீங்க இருந்தீங்களா இல்லையா? பணக்காரன் ஒரு மாதிரி, ஏழை ஒரு மாதிரி நடத்துற தன்மை உங்கள்ட்ட மாதிரி இருந்துச்சா? அப்ப என்னமோ தௌஹீத் ஜமாத் வந்துதான் எல்லாம் நடந்த மாதிரி சொல்றீங்களா? எப்படி இதை சொல்றீங்கன்னு புரியல. ஏற்கனவே நம்ம ஒன்றாக இருக்கவில்லை. அதே நேரத்தில் சரி, தௌஹீத் ஜமாத் வந்ததுனால பிரிஞ்சுட்டோங்கிறீங்க. இப்ப உங்களுக்கு சவாலா நாங்க சொல்றோம், தௌஹீத் ஜமாத்தை விட்டுருங்க. தௌஹீத் ஜமாத் அல்லாத எல்லா இயக்கமும் உண்ணாய் காட்டுங்க பாப்போம். எல்லாம் சேர்ந்து எதுலையாவது உண்ணாய் காட்டுங்க. எதுல உண்ணா வருது? ஒரு டிசம்பர் 6 போராட்டம் நடத்துறீங்க. சரி, தௌஹீத் ஜமாத்துக்காரன் இதுக்கு ஒத்து வர மாட்டாங்கிறீங்களா? சரி, ஒத்து வர மாட்டோம், உங்களோட சேர முடியாது. ஏன்? நீங்க ஆட்டம் போடுவீங்க, பாட்டம் போடுவீங்க, போராட்டம் நினைச்சுவீங்க. இந்த போட போதுமா, அந்த போட போதுமாம்பீங்க, துடைக்கு மேல கையில கட்டிக்கிறீங்க. பொம்பளை எல்லாம் வருவாங்க, மரியாதை நடக்க மாட்டீங்க, எங்களுக்கு பாதிக்க, நாங்க உங்களோட வரமாட்டோம். அது உண்மைதான், சேர வரமாட்டோம். நீங்க எல்லாம் ஒரு குழுகாலுக்கு தானே. நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு டிசம்பர் 6 போராட்டத்தை நடத்தி காட்டுங்க பாப்போம். மாட்டாங்க. ஏன்? காட்டினா யாரு தலைவரை போடுறது, யாரு சிறப்பு பேச்சாளரை போடுறது, யாரு மேடையில், அங்க சண்டை வந்துடும். நான் பெருசா, நீ பெருசா, என் பேரையும் பெருசா போடுறதா, உன் பேரை பெருசா போடுறதா, முஸ்லீம் லீக்கை பெருசா போடுறதா, தமுக பெருசா போடுறதா, தேசிய லீக்கை பெருசா போடுறதா, பாப்புலர் ஃப்ரண்ட் பெருசா போடுறதா, அப்ப அந்த இதை போடுறதா, இந்த இதை போடுறதா, உங்களுக்குள்ளேயே 72 கட்சி வச்சிருக்கானுவோ. இவனுக்குள்ள நான் பெருசா நீ பெருசான்னு அடிச்சுக்கிருவீங்களா? ஒன்னா இருப்பீங்களா? ஒரு எலெக்ஷன் வருது, மற்ற நேரத்தில் அடிச்சு தொலைஞ்சிட்டு போங்க. ஒரு எலெக்ஷன் நேரத்தில் எல்லாம் ஒன்னா கூடி நம்ம எல்லாருமா சரி தௌஹீத் ஜமாத்துக்கார வரமாட்டோம் விட்டுருவோம், நம்ம எல்லாரும் ஒன்னா கூடி போய் ஜெயலலிதா பேரம் பேசி 3 சீட்டுக்கு பதிலாக 30 சீட்டு கேட்போம், எல்லாரும் போய் கேட்போம். அல்ல கருணாநிதி போய் 3க்கு பதிலாக 30 கேட்போம், நிறைய எம்எல்ஏ ஆக்குவோன்னு ஒரு தடவை வா பார்ப்போம். சவால் விடுறேன், தௌஹீத் ஜமாத்தை விட்டுப்புடு. எல்லாம் நீ உன் பதவிக்கு நீ பிரிச்சு வச்சுக்கிட்டு அப்ப எங்களை சொல்ற? நீ உனக்கு பதவி, உனக்குன்னு ஒரு கூட்டத்தை வச்சுக்கணும், வருமானம் வரணும், உனக்கு ஜாலரா அடிக்க 10 பேர் வேணும், உனக்கு போஸ்டர் அடிக்க வேணுங்கிறதுக்காக வேண்டி நீ மக்களை பிரிச்சு பிரிச்சு வச்சுக்கிட்டு பழி நாங்களா? எங்களுக்கு முந்தைய அப்படித்தான் இருந்தீங்க, எங்களுக்கு பிந்தைய அப்படித்தான் இருக்கிறீங்க. தௌஹீத் ஜமாத்து வரதுக்கு முந்தி இதான் நிலைமை. தௌஹீத் ஜமாத்துக்கு வந்த பிறகு நாங்க என்ன செய்யறோம்? இது நடக்காது, பொய். நீங்க ஒண்ணு படவே மாட்டீர்கள். நீங்கள் இயக்கங்கள் வைத்துக் கொண்டு பிரிந்திருப்பது எதுக்காக வேண்டிதான்? நீங்க உங்களுக்குன்னு ஒரு அடையாளம் வேணும். உங்களை நம்பி ஏமாறுறவன் நீங்க வசூல் பண்ணணும், அவனை நம்பி ஏமாறுறவன் அவன் வசூல் பண்ணணும். அதை விட்டு கொடுத்துட கூடாது. எல்லாம் சேர்ந்து ஒன்னாயிட்டா ஒரு தலைவன் ஆயிருவான். இப்ப நான் யாருக்கு தலைவன் வந்துடும், பஞ்சாயத்துக்கு ஆயிரும். 10 இயக்கம் சேர்ந்து ஒன்னா போனா ஒரு தலைவன் ஆயிருவான். 9 பேர் எங்க போக மாட்டேன், அவன் அதுக்கு தானே இயக்கம் வச்சுக்கிட்டு இருக்கிறான். இந்த பஞ்சாயத்தினால உங்களுக்கு ஒண்ணு போட முடியலையா? எங்கனாலயா? எங்களை ஒதுக்கிட்டீங்க, நாங்க ஒதுக்கிட்டோமே, நீங்களும் ஒதுக்கிட்டீங்க, நாங்களும் சேரவே மாட்டோம், அடிச்சு சொல்லுவோம். நான் சொல்றேன், இப்ப வாழ்வுரிமை மாநாடு நாங்க போட்டோம். எங்க போட்டோம்? வாழ்வுரிமை போராட்டம் பண்ணோமா இல்லையா? தீவுத்திரல்ல 15 லட்சம் மக்கள் வந்தீங்க. நாங்க ஒற்றுமை பிரிச்சுட்டோங்கிறீங்களே, நீங்க அம்புட்டு இயக்கம் சேர்ந்து கூட்டத்தை கூட்டிக்காருங்க பாப்போம். மக்களை ஒத்துமையாக்கிட்டோம். நாங்க தலைவர்களை தனியா ஒதுக்கி வைத்து விட்டு நாங்க செஞ்ச வேலை என்ன? கீழே உள்ள ஃபீல்டு ஒர்க் கச்சிதமா பண்ணி மக்களை பூரா அறுத்து எடுத்துட்டோம். வேறு பூரா இங்க வந்துருச்சு, மேல கிளை மட்டும் தான் அங்க இருக்குது. இதான் யதார்த்தம். அதனாலதான் என்ன செய்ய முடியுது? 15 லட்சம் மக்கள் வர்றாங்க. ஒரு மார்க்க விளக்க கூட்டம்னு ஒரு கேள்வி பதில் போட்டா எவ்வளவு மக்கள் வர்றாங்க? வேற யாருக்கும் வரமாட்டேங்கிறாங்க. அப்ப மக்களை ஒன்று யார் திரட்டுறா?
மக்கள் வந்து உண்மையை தான் ஏத்துக்கணும். நல்லா விளங்கிக்கிறங்க. உங்களை ஜமாத்துல இருப்பாங்க, உங்களுக்கு எல்லாம் சொல்லிக்கிருவாங்க. மக்கள் எப்போதுமே பொதுமக்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. தலைவர்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கிறது. தலைவர்களுக்கு என்ன இருக்கு? சீட்டு வாங்கணும், வாரியம் வாங்கணும், பணம் வாங்கணும், புகழ் வாங்கணும் அவன் நினைச்சிட்டு வரமாட்டான். மக்கள் எங்க நல்லதற்கு ஏத்துக்கிற தயாரா இருக்கிறான். அதனாலதான் அன்னையில இருந்து நாங்க திருப்பி திருப்பி மக்களுக்கு சொல்றோம். முதல்ல அடிச்சான், இந்த ஊர்ல எங்களை அடிச்சீங்க, பள்ளியாசல் வச்சு அடிச்சீங்க, செத்து போற அளவுக்கு பள்ளியா கேட்டெல்லாம் கூட்டிட்டு அடிச்சா மறக்கல எனக்கு. அந்த அந்த லைட் ஆஃப் பண்ணிட்டு திக்கு லைட் ஆஃப் பண்ற மாதிரி பள்ளிவாசலுக்கு வாங்க, கேள்விக்கு பதில் சொல்லுவாங்கன்னு கூப்பிட்டீங்க. நானும் வந்தேன். பள்ளிவாசல்ல கேட்டெல்லாம் சாத்திட்டு நினைச்சீங்க. அடி பின்னி 3000 பேர் சேர்ந்துட்டு ஒருத்தனை போட்டு அடிச்சீங்க. நாங்க பின் வாங்கிட்டோமா அதுக்காக வேண்டி? அது ஒரு காலம். 87 86 வந்தோம். 87 வந்து இதில் எப்ப குடிக்காருல பள்ளிவாசல் அடிச்சீங்க, நாங்க பின் வாங்கிட்டோமா, பயந்துட்டோமா? இன்னைக்கு என்ன நிலைமை? இவ்வளவு மக்கள் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. அடிச்சவங்களும் இதுல இருப்பீங்க. இங்க என்னை அடிச்ச ஆளுகளும் இங்க இருப்பீங்க. இது ஒரு அடிச்சீங்க, வெட்டு நீங்க மேடையை போட்டுக்கிட்டு நாங்க எங்க சண்டைக்கு, நீங்க எனக்கு சண்டைக்கு வர்றீங்க? நாங்க எங்க பிரச்சாரம் தானே பண்றோம். இணக்கமா போங்க, அண்ணந்தம்பியா பழவுங்க. யாரையா திட்டினமா, யாரையா நம்ம விமர்சனம் பண்றோமா? அறிவோட நல்ல முஸ்லீமா வாழுங்கன்றத தவிர நாங்க என்ன சொல்லியிருக்கிறோம்? இதுதான் நாங்க சொல்றோம். அப்ப நீங்க தான் ஒற்றுமை வேணும்னு சொல்லக்கூடியவங்க. அருவாள் எடுத்து வெட்டினீங்க. மேடையில் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறேன், மேடையில் ஏறி கொண்டாந்து வெட்டினீங்க. நாங்க யாரையும் அடிக்கல, உதைக்கல, யாரையும் வம்புக்கு வரலையே. நாங்க வாட்டுக்கு என்ன செய்யறோம்? சத்திய பிரச்சாரம் பண்றோம். அப்ப சீர்திருத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதனால வந்து ஒற்றுமைக்கு கேடு யாரு? முஸ்லீமுக்கு எதிராக முஸ்லீம் ஆயுதம் தூக்கணும், அவன் தானே ஒற்றுமை கேடு பண்றான். நாங்க ஆயுதம் தூக்கலைங்க. உங்களுக்கு எதிராக நாங்க ஆயுதம் தூக்கி இருக்கோமா? வளர்ந்துட்டாலும் தூக்குவோமா? ஊர்லயே பெரிய சக்தியா நாங்க ஆன பிறகு அறுவலத்திட்டு வருவோமா? நினைக்க வரமாட்டோம். நீங்களும் தௌஹீதுக்கு வரணும் நாங்க ஆசைப்படுறோம். இந்த தலைவர்களை தனிமையை ஆக்கிட்டு ஒரிஜினல் ஒற்றுமைக்கு வாங்க. குர்ஆனை அடிப்படையில் இந்த ஜமாத்துல வாங்க. இங்கதான் நேர்மை இருக்கு, நியாயம் இருக்குது. யாரையும் நாங்க ஏமாத்த மாட்டோம். உங்களை வச்சு வித்துட்டு நாங்க ஆதாயம் அடைய மாட்டோம். அப்படி சொல்லி நாங்கள் இத்தனை காலமா 20-30 ஆண்டு காலமாக இவ்வளவு கூட்டத்தை வைத்துக் கொண்டு அதை ஓட்டு பொறுக்காம இருக்குது. ஒண்ணு பார்த்தாதான் உங்களுக்கு 5 லட்சம் மக்களை கூட்டி பேரம் பேசியிருந்தா 20 எம்எல்ஏ வாங்குற பெரிய கஷ்டமா? தர்றேன்னு சொன்னாங்களே, ஒரு வார்த்தை தானே. வாங்குவோமா? நாங்க எங்களுக்கு விருது தர முடியுமா? நாங்க உதவி பணம் வாங்குவோமா? அல்ல பரிசுகள் அரசாங்கத்தில் வாங்குவோமா? வாரியம் வாங்குவோமா? ஒன்னும் வாங்க மாட்டோமே. இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கலையே, மக்களை கையில வச்சுக்கிட்டாலும் இருக்கணும். ஆனா அந்த மாதிரி போனவங்க லட்டுப்பட ஆகிட்டு இருக்கானே. அதனால ஒற்றுமைக்கு நாங்கள் கேடலாம் செய்யல. எது சரியா நான் முன்னுரையில சொல்லி இருக்கிறேன். கொள்கை சரியா இருந்தா தான் ஒற்றுமையாகும். கொள்கையில சீர்திருத்தம் பண்ணலன்னு சொன்னா அது தனித்தனியா தான் இருப்பாங்க. பொய்யா ஒற்றுமைங்கிறாங்க. அதுக்காக சவாலா இப்ப நான் சொல்வதெல்லாம் என்னன்னு கேட்டா, நாங்க ஒற்றுமை கேடு என்றால் எங்களை விட்டு விட்டு நீங்க எல்லாம் ஒன்றுபட்டு காட்டுங்க, நானும் அதில் வர்றேன். நானும் வந்து சேர்ந்துக்கிறேன். கடைசியா ஒரு காலத்துல உங்களுக்கு முடியாது. எந்த ஒரு தேர்தல் நேரத்தில் ஒன்றுபட முடியாது உங்களால. அதே மாதிரி வந்து ஒரு போராட்டத்தில் ஒன்றுபட முடியாது. என்ன ஒரு கலவரம் வந்தா ஒன்றுபடுவீங்க. அது இயக்கம்லாம் தேவையில்லை. பாதுகாப்புன்னு வந்தா எல்லாரும் ஒன்றுபட தான் செய்வான். அந்த கலவரம் முடிஞ்சவொடனே நார்மல் ஆகிக்கணும். அதுதான் நடக்குமே தவிர அமைப்பு ரீதியா கொள்கை ரீதியாவெல்லாம் நீங்க ஒன்னு சேரவே இயலாது. நீங்க எங்களுக்கு முந்தியும் ஒற்றுமையா இருக்கல. எங்களுக்கு தௌஹீத் ஜமாத் எழுச்சிக்கு பின்னாடி மக்கள் ஒற்றுமையா இருக்கிறார்கள். நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. அதிகமான மக்களை ஒரு பெல்ட்ல நம்ம தான் சேர்க்கறதுக்கு அல்ல நம்மளை கருவியா பயன்படுத்தி இருக்கிறான். வேற யாருக்கும் அந்த வாய்ப்பு அல்ல தரல. அப்ப நம்ம மக்களை ஒன்றுபடுத்தி இருக்கிறோமா? பிரிச்சு இடஒதுக்கீடு எப்படி கிடைச்சி? நீங்க 75 இயக்கமா இருந்து வாங்காத இடஒதுக்கீட்ட கும்பகோணத்திலையும் அது தொடர்ந்து சிறை நிரப்பும் போராட்டத்திலையும் ஆண்கள் பெண்களுமா ஜெயிலுக்கு போறதுக்கு தயார் நிக்க போய் தானங்க இடஒதுக்கீடு தந்தாங்க. அப்ப அந்த ஒற்றுமையை நாங்க பலத்தை காட்டுதுன்னு ஒற்றுமைங்கிறீங்க. பலத்தை இந்த ஜமாத்து காட்டுச்சா இல்லையா? அதான் அடிப்படை விளங்கிக்கணும்.